பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில வெள்ளி பதக்கம் பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காரு ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா அவர்கள். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில இவரு தங்கம் பெற்று மாபெரும் சாதனை படைச்ச நிலையில இந்த தடவை வெள்ளி பதக்கம் பெற்றிருக்காரு. அதை தடுப்பேன் நான். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில இந்தியா இதுவரைக்கும் வெண்கல பதக்கங்கள் மட்டுமே வென்ற நிலையில முதன்முறையா இப்போ வெள்ளி பதக்கம் வென்று சாதிச்சு காட்டியிருக்காரு. பாரிஸ்ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில ஈட்டி எறிதல் போட்டியில இந்தியா சார்புல நீரஜ் சோப்ரா அவர்கள் கலந்துகிட்டாரு. கடந்த தடவை டோக்கியோல நடந்த ஒலிம்பிக் போட்டியில இவரு தங்க பதக்கம் பெற்று இந்தியாவுக்கு மாபெரும் பெருமையை சேர்த்திருந்தாரு. இந்த நிலையில தான் இந்த தடவை அவர் தங்கம் அடிச்சிருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. டோக்கியோ ஒலிம்பிக்கை விட இவரு இந்த ஒலிம்பிக்ல ரொம்பவே சிறப்பா விளையாடி இருந்தாலும் இவர் இப்போ வெள்ளி பதக்கம் பெற்றிருக்காரு. பாகிஸ்தானுடைய அர்ஷத் நதீம் தான் இப்போ தங்க பதக்கம் வென்றிருக்காரு. நீரஜ் சோப்ரா பாத்தீங்கன்னா 89.45 மீட்டர் தூரம் வரைக்கும் ஈட்டியை எறிஞ்சு சாதனை படைச்சிருந்திருக்காரு. இவரு தங்க பதக்கம் வென்ற அந்த அளவை விட இது அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது டோக்கியோ ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா இவரு 87.58 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டி எறிஞ்சு சாதனை படைச்சிருந்தாரு. தன்னுடைய சாதனையே இவரு முறியடிச்சிருந்திருக்காரு. ஆனா பாகிஸ்தானுடைய அர்ஷத் பாத்தீங்கன்னா 92.97 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டியை எறிஞ்சு சாதனை படைச்சிருந்திருக்காரு. இதன் மூலமா தான் அவரு தங்க பதக்கம் வென்றிருக்காரு. நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு. இதுவரைக்கும் இந்தியா 4 வெண்கல பதக்கங்கள் வென்ற நிலையில இப்போ இந்த ஒலிம்பிக்ல முதன்முறையா வெள்ளி பதக்கத்தை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருந்திருக்காரு. இதன் மூலமா இந்தியா இதுவரைக்கும் 5 பதக்கங்களை வென்றிருக்கு. வெள்ளி பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து தந்த நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணமா இருக்கு.